சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த 2020 சனி பயிற்சி? சிம்ம ராசிக்கு நல்லதுதான். எட்டு சனி இருக்காங்க. மன தருமாட்டங்கள், மனப்பைகள், கண்ட சனி வரப்போகுது, அது வரப்போகுது, உண்மை வராது. தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி. நீ இந்த கூட்டுத்தொழில் பண்ணாங்க, தயவுசெய்து ஜாமீன் எடுத்து போடாதீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான வழிபாடு என்ன சொல்லலாம்? இது முக்கியமான வழிபாடு கம்பல்சரி வரும். சிம்ம ராசிகள் 8ஆம் சனி பயிற்சின்றாங்க. காலை எழுந்து சூரியநமஸ்காரம் பண்ணி. கன்னி ராசி, இந்த கன்னியாதி பெரிய கோடி தான் போறீங்க. வீடு, மனைவிருத்தி, சுகம், படிக்காத பிள்ளைங்க படிக்கிறது. உங்க சனிக்கு வந்து 7ஆம் முறை பார்த்து 10ஆம் முறையை பார்க்கறதில்ல, அத்தனை லட்சம் வந்து குஞ்சு போகும். சூப்பர் தான் இருக்கும் சனி ராசிகளுக்கு. ஆனால் பேச்சு ஆகி ஒரு 1 மணிக்கு இந்த கன்னிராசி கொண்டவர்களுக்கு சிறந்த பரிகாரம் சொல்ல வரேன். உயரமான மலை மேல இருக்கிற முருகன் கோயில போய் ஒரு 100 லெமன் மாலை கட்டி. துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், வேலை மாற்ற உயர்வுகள், வேலை சப்போர்ட்டுகள், பெருமை நல்லாவே இருக்கும். முன் சோதர வழியில மனச்சந்திரங்கள், மனப்பிரச்சனைகள், துளாராசிகளுக்கு ஹெல்த் பிரச்சனை வராமல் இருக்க, நன்மை கிடைக்க, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். இந்த நிவர்த்திக்கு ஒரே பரிகாரம் முருகனுக்கு போய். விருச்சிக ராசி, பல பாதுகாப்பு கொண்டு போகக்கூடிய விருச்சிகர்களுக்கு இந்த பேச்சு மிக 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 அற்புதத்தை கொடுக்கும். இது ஆரம்பிக்கிற வரைக்கும் சஞ்சலப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க. உங்களால் முடிஞ்ச செய்யுங்க, நல்லது உங்க செய்யற. ஒரு 40 நாளைக்கு சிவன் கோவில் கால் வச்சுட்டாங்க, சிவன் தரிசனம் பண்ணுங்க. ஒரே கோவிலா இருக்கணும், ஒரே சாமியா இருக்கணும். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த 2020 சனி பயிற்சி? சிம்ம ராசிக்கு நல்லதுதான். ஆனால் கொஞ்சம் மன தரமாற்றங்கள் அதிகமாக. ஒரு 8 சனி இருக்குல்ல, 8 சனி இருக்காங்க. மன தரமாற்றங்கள், மனப்பைகள் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ சரி 8ஆம் இடத்துக்கு போதே, கண்டம் வந்துடுமோ, ஆபத்து வந்துடுமோ, இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க மக்கள். பயப்படவே இல்லைனாலும் கூட ஜோதிடர்கள் சொல்றத பார்த்து இன்னும் கதைகளையும் போய் உட்காந்துருக்காங்க சிம்மராசி மக்கள். கையெழுத்து கும்புறேன். இந்த பயத்தை முதல்ல நீக்கிருங்க. பயமும் முதல் எதிரி. சிம்ம ராசி 8ல் சனி போகுது, அது போயிட்டு இருக்கட்டும். ஆனால் உங்களை குரு 5ஆம் பாதியா சுகம் பார்க்குறாருல்ல, 5ஆம் பாதியா குடும்ப சாணத்தை பார்க்கிற போது எப்படி உங்களுக்கு கட்டுறது வரும்? ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வை பார்க்கறாரு. மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா எப்படி ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வை பார்க்கறாரு. அந்த பார்வை தொடக்கிறவங்க எது இருக்கோ அதான் முக்கியமாக பலன் பிடிச்சிக்கிறோம். அப்படியா? தொடக்கத்தில் நிற்குதோ, இப்போ பேசும்போது இப்போ ஜாதகம் போடுறோம், சேர்ந்து அக்கா போடுறோம், அந்த மாதிரி ஜெனிக்கு வந்து குயில் பறிச்சு பார்க்கல. மழையே வந்து பனிப்பு இருந்து போகும். மனிதர்கள் யாரும் கஷ்டப்படாம இருக்காங்க. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு சாமி. கஷ்டம் கஷ்டப்படாம வேணாலும் சொல்லுங்க. கஷ்டப்பட்டா நீயும் ஐயோ ராத்தி, ஐயோ ராத்தி ஆயிட்டு போகுது உங்களுக்கு. என்ன சனி பேச்சா என்ன செய்ய போறீங்க? என்ன பயப்பட போறீங்க? என்ன செய்ய போகுது? இவ உடம்போடு முடிக்கிறோமா? ஒண்ணுமே வராது. முதல் இந்த பயத்தை நீக்கி தைரியத்தை முதல்ல வரைங்க. சிம்மராசிக்கு 8ஆம் இடம் சனி போக போகுது, கண்ட சனி வரப்போகுது, அது வரப்போகுது, உண்மை வராது. தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். அதே தான் எல்லாம் அவரே சொல்லிட்டேன். இதே கிரேட்டு. அதனால சனி பேச்சு என்பது மக்களுக்கு வந்து ஒரு இப்ப போய் நல்ல நடுவில் என்ன வரும், மவுண்டன் ஆட்சி ஆயிடாதா? நம்ம கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கிறோம். ஆட்டமா சரி தான் ஒண்ணும் இல்லை. உங்க பயம், அந்த பயம் நீக்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா பாருங்கள்ல குடும்பம் திக்க வராது. நீ இந்த கூட்டுத்தொழில் பண்ணாங்க, தயவுசெய்து ஜாமீன் எடுத்து போடாதீங்க. நம்பி பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. தேவையிட்டு நம்பி பயந்து போகாதீங்க. முரண் பண்றாத பழக்கம் மற்றவங்க வீட்டில் கூட அறிமுகப்படுத்தாதீங்க. பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லித்தாங்க. முக்கியமாக சொல்ல நம்பாதீங்க. முதல் நம்பி தன்னம்பிக்கை எழுத பாருங்க. இதே சிம்மராசியை சிகிச்சை வெளியே வந்துடுவீங்க. சிம்ம ராசிகள் ஒன்றும் பாதிக்காது. சிம்ம ராசி என்பது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தான யோகம் தான். எதுக்கு தைரியமாக சாதிக்க வேண்டிய சிம்ம ராசி கொண்டவங்களுக்கு சரி என்ன செய்ய போகுது? நீங்க பார்க்காத கஷ்டமா, நீங்க பார்க்காத டென்ஷனா, நீங்க பார்க்காத பிரச்சனையா எத்தனை காலத்து இருப்பீங்க? டேக் இட் ஈஸி பாலிசி. இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சு டேக் இட் ஈஸி பாலிசி. நல்ல ஒரு வரி சொன்னீங்க பாருங்க. நல்ல நேரம் நடு ரோட்ல போய் நின்னா பஸ்ஸுக்காரங்க ஒதுங்க எப்ப பாரு மக்கள் சரி பேச்சு வந்துருச்சு, குரூப் பேச்சு வந்துருச்சு, ராஜ பேச்சு வந்துருச்சு. என்ன பேச்சு நீங்க? உங்க பேச்சு என்ன செய்ய போகுது? முதல் உங்க நம்பிக்கை வைங்க. எந்த பேச்சா இருந்தாலும், எந்த கண்டமா இருந்தாலும் கெட்ட மனத்தை தொழுமே தவிர நல்லவன் சத்தியமா தொடவே தொடாது. நல்ல மனத்தை ஊண்டு பதிய வச்சு நல்ல நினைச்சு நல்லது பெறுங்க. முதல் மனைவி நம்புங்க. மனைவிக்கு நல்லது செய்யுங்க. மக்களை பேணுங்க. மக்கள் நல்லது செய்யுங்க. உங்க கோயில் நல்லா கவனிங்க. நல்ல விட்டால் ஒரு சந்தோஷம் பாருங்க. பேணி கேட்க பழகுங்க. இதெல்லாம் விட்டு போட்டு அது இது மனசை குழப்பாங்க. மனிதனுக்கு வந்து எல்லா சக்தியும் மனிதனுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தும் போது கஷ்டப்படுறோம்.
ஏன் சொல்றேன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னை உணரக்கூடிய சக்தி வல்லமை கொண்டவங்க, நான் அப்படி எண்ணத்தை கொண்டவங்க. அவர் துக்குப்பேர் போட்டு எல்லாம் கரவசியல் என்ன செய்ய போகுது ஒன்றும் செய்யாது. நீ தான் பொறுமையும் நிதானம் மறந்துக்கணும். சரி பேச்சால் பல சங்கடங்கள் விலகும், நல்லது வரும். குரு பாதை இருக்க போய் பயப்பட தேவையில்லை. தன்னம்பிக்கை இழக்காம தைரியம் பாருங்க, மிக சிறப்பாக இருக்க போறீங்க. இது உண்மை. நிச்சயமா நிச்சயமா. இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான வழிபாடு என்ன சொல்லலாம்? இது முக்கியமான வழிபாடு. இதை செய்ய நான் கம்பல்சரி செய்யணும். சிம்ம ராசிகள் 8ஆம் பாடு சரி போயிடுச்சுட்டாங்க. ஆனால் குரு வந்து ரிஷபத்து 5ஆம் பாடு குடும்பத்தை பார்த்தாரு. ஒரு பக்கம் வந்தாலும் இது நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். காலை எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு கையால் வீட்டு ஒரு விளக்கு போடுங்க. அதே சால திறந்த யோகம். சூரியன் நினைச்சா சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுக்கு ஓட்டுவது கும்பிட அவசியம் தேவையில்லை. வீட்டுக்குள்ளே திசை நோக்கி கும்பிட்டு ஒரு விளக்கு போடுங்க. ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட், விளக்கு போடுறதுக்கு முன்னால அந்த விளக்கு ஒரு பூ வச்சு விளக்கு போடுங்க. அது மகா பாக்கியமா இருக்கும். வெறும் விளக்கு போடுற புண்ணியம் இல்லை, அது உலக ரீதி. ஆனால் உங்கள் ராசிக்காரங்க ஒரு பூவோ ஒரு மல்லிகைப்பூவோ 2 காம்பாச்சி விளக்க வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு 2 பூ போட்டு விளக்கு போடுறது சால சிறந்த யோகம். சாமி போடுறது பூ போக வேண்டிய அவசியம் தேவையில்லை. விளக்கு போட்டு நீ விளக்கு ஏற்றினால் அதை விருத்தி உண்டாகும். உங்களை ஒன்றும் செய்யாது, தைரியமாக இருக்கலாம். தெய்வ துணையும் தெய்வ வசதி ரொம்ப உண்டு உங்களுக்கு. மீண்டும் சொல்ல வரேன், சிம்மராசிக்காரர் பயப்படாதீங்க 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 பயப்படாதீங்க. பயத்துக்கு வழியே கிடையாது. எந்த சைந்துக்கும் ஒன்றும் செய்யாது. அது வந்துட்டு போகுது விடுங்க. அருமையா சொன்னீங்க. சிம்மராசிக்கு கன்னிராசி சமசப்தமா பாக்குறாரு மீனத்துக்கு வந்து. கன்னிராசிக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், கன்னிராசிக்கு வந்து சனி பேச்சு வந்து பல சஞ்சலங்களை மாற்றி கொடுக்கும். இந்த கன்னிராசிக்கு வந்து மிக பொறுமைகள் தேவை. பதட்டம் உள்ளவங்க, அவசரம் உள்ளவங்க, ஆத்திரம் கொண்டவங்கலாம் இந்த கன்னிராசிக்கு வந்து அவர் சிலாகியமும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சனி 7ஆம் பருவ ராசியை பார்க்குது. இது மிக நிதானமாக பொறுமையாக இருக்கணும். கணவர் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் புரிஞ்சு அன்பாக நடந்துக்கணும். சுத்தம் பந்தமும் பகையாக இருக்கலாம், மறந்து போயிடணும். நீங்கள் ஒரு மன தைரியத்தையும் மன தைரியத்தையும் முதல்ல வச்சுக்கணும். இந்த கன்னியாக இருக்கணுங்க மகா குழப்பாதீங்க. மனத்தை போட்டு இயங்க வைக்கக்கூடிய ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆனால் அது பலந்துடைய காலகட்டம் இன்னும் இருக்குது. ஆனால் 7 சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு மன சாந்தியை கொடுத்தாலும் சஞ்சலத்தை உண்டு உங்களுடைய காலகட்டத்தை நீ பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணிக்கணும். தேவையான பையன் வந்து படிக்க மாட்டான், ஒரு பிரச்சனை உண்டாகும். நல்ல கணவர் மதிக்க மாட்டாங்க, ஆம்பளை பொம்பளையோ. பொண்டாட்டினா புருஷன் மதிக்காது, புருஷன் பொண்டாட்டி மதிக்க மாட்டாங்க, சஞ்சலம் உண்டாகலாம். நம்ம ஒரு 10 கோடி வருமானம் வரும், நம்ம கேட்க மாட்டோம். ஒரு 10 கோடி சட்டையை பிடிப்பேன், பொறுமையாக போயிடணும். தேவையற்ற பிரச்சனை ப்ராப்ளம் வரும், கவலைப்படக்கூடாது. அமைதியும் மிக மிக அமைதியும் பொறுமையாக கடைப்பிடிங்க. இந்த கன்னிராசி கொண்டவர்களுக்கு எத்தனை காலம் வந்தாலும் சிறப்பாயிரும். சிறப்பாகி இருந்து கன்னிராசி, யோகம் கொண்டு கன்னிராசி, ஐஸ்வர்யம் வரக்கூடிய கன்னிராசி. இது எப்போ வரப்போகுது? சனிப்பயிற்சி ஆகி 1 மாதம் கழிச்சு அந்த பலனே கிடைக்கும். அதனால் கன்னிராசி கொண்டவர்களுக்கு சகல யோக பாக்கியம் வரப்போகுது. 7 சனி இருக்குது, மனப்பொறுமைகள். 7 சனி இருக்குது, மன கஷ்டங்கள். 7 சனி இருக்குது, தேவையற்ற ஒழிகள். அதை நீக்கிருங்க. இந்த கன்னிராசி அணிவிக்கக்கூடிய யோகம் இருக்கு பார்த்தீங்களா, எண்ணற்ற கோடிக்கு 7 ராசிக்கு 7 சனி என்று நல்லது கிரகம் நோக்க அட்டூர் சுகமெல்லாம் அருமை பெருமையாக வருவேன். உங்கள் சனிக்கு வந்து 7ஆம் பாறை பார்த்து 10ஆம் பாறையை பார்க்கறதில்ல, அதாவது அஸ்தலத்தையும் வந்து குமிஞ்சு போகும். சூப்பர் யோகமாக இருக்கும் சன்னிராசிகளுக்கு. கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம். ஆனால் பேச்சு ஆகி ஒரு 1 மணி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். உடனே பறந்துடாது அந்த உடனே. ஏன்னா இந்த கன்னிராசி பெரிய கோடி சாப்பிட போகிறீங்க. வீடு, மனைவிருத்தி, சுகம், படிக்காத பிள்ளைங்க படிக்கிறது, பொறுப்பட்ட பொறுப்பாகிறது, போட்டியில் விலகிறது, நன்மை கிடைக்கிறது, அதிசயமாகிறது, பேங்க் பண டெபாசிட்டு, பணவரவு, செல்வாக்கு, டூர் போகிறது, அந்தஸ்து விருத்தி அடைகிறது, அதிகார யோகம் பெறுறது, அத்தனையும் கொண்ட யோகமான பயிற்சி இந்த கன்னிராசிக்கு உண்டு. அத்தனை ஐஸ்வர்யம் வாழ வேண்டிய யோகமான பயிற்சி கன்னிராசி. ஆனால் எப்போ பணம் தருது? பேச்சு ஆரம்பி சஞ்சலத்தை கொடுத்தா பலன் கொடுக்கும். ஆனால் ஐயோ சஞ்சலம் பயந்துடக்கூடாது. மொத்தம் வாழ போறீங்களே, நாங்கள் வாழ போகிறோம், நீங்கள் தான். ஆனால் பயிற்சி பற்றி பழகக்கூடாது. ஒரு சூப்பர் பயிற்சி கன்னிராசி பயிற்சி, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. என்னடா எல்லா பேச்சும் நல்லது சொல்கிறாரு, இது உண்மையாக இருக்குமா, உங்களுக்கு குறை இல்லையா சொல்லலாம். அதுக்கத்தான் மற்ற பேச்சு சொல்லவில்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு பயிற்சி ஆகி 1 மாதம் வரைக்கும் பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்கும், பொறுமையாக இருக்கணும். அந்த பயிற்சி ஆனது 1 மாதம் கழிச்சு அதை பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு மொத்தமாக அழி தர போகுது. ஆனால் பேச்சு பற்றி கவலைப்படாங்க, ஹாப்பி, ஐ நோ டென்ஷன். ஒரு இங்கிலீஷ் பேசிக்கிறேன். அருமை அருமை அருமை. சரி, நீங்க இவ்வளவு நல்லது சொல்லிட்டீங்கல்ல, ஒரு சில சவால்கள் வரும்ல. ஆமா, இந்த கன்னி பேச்சுக்கு வந்து இன்னொரு சொல்ல போறேன். இந்த சஞ்சலம் தீர,
இந்த ஒரு மாதத்துக்குரிய குழப்பங்கள் தீர, பையன் படிக்காம போக, புரிஞ்சு பொறுப்பெல்லாம் போக, போட்டி பொறுப்பெல்லாம் போக, கடையார் வழிமறிக்க, மாணவர்களுக்கு கல்வி சோன்று இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் மாணவர்களுக்கு திக்கட்டை கொடுக்க வேண்டிய கன்னிராசி, இந்த கன்னிராசி கொண்டவர்களுக்கு சிறந்த பரிகாரம் சொல்ல வரேன். உயரமான மலை மேல இருக்கிற முருகன் கோயிலில் போய் ஒரு 107 மாலை கட்டி அவங்க குடும்பம் எல்லாமே அர்ச்சனை பண்ணி மலை மேல இருக்கிற முருகனை பார்க்கணும். திருத்தணி, சுவாமிமலை, மருதமலை, இந்த மாதிரி பழனி தலையில் இருக்கிற மலை மேல் குன்றி மேல் குமரனுக்கு போய் அர்ச்சனை 107 பணம் வாங்க மாலை கட்டி முருகனுக்கு அர்ச்சனை குடும்ப பரவச்சு அர்ச்சனை பண்ணினா எல்லாமே குதூகலம் உண்டாகும். சாமி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு முறை செஞ்சால் போதும், ஒரு வருஷத்துக்கு பலன் கிடைக்கும். பக்தியோட செயல்பட்டோட சந்தோஷம் சாமி சேர்த்து பெருமையாக இருக்கும். இதை செய்யுங்க, டன் வெறி நல்லா இருப்பாங்க பாருங்க. கன்னிராசி அள்ளி கொடுக்க போது போங்க, அவ்வளோ யோகமாக இருக்க போய் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதுக்கும் யோகம் இல்லை. என்கிட்ட குழப்பங்கள் தீர, கொஞ்ச நேரம் கண்டன விலக, பொறுப்பட்டு கொஞ்சம் புத்தி உணர, படிப்பட்டு படிப்பு உண்டாக, சாணக்கியம் வர, உடம்புக்கு தொழில் தீர, பிடிகள் விலக, அனைத்தும் உண்டாக்க வேண்டிய அற்புதமான ராசி இந்த கன்னிராசி. என்கிட்ட கோடிக்கு அதிபதி 8 லட்சம் ஒன்றாம் உட்கார போதும் வீட்டில் நம்பலாம். கம்பத்தையே கன்னிராசி வீடு மாறுவாங்க, புது வீடு கட்டுவீங்க, புது வீடு போவீங்க, புது குடித்தனம் பண்ணுவீங்க, புது அதிகாரத்தை பெறுவீங்க, உண்மை. ஆனால் உடம்பு கொஞ்சம் கவனிச்சுங்க. பெருஞ்சா நாள் வகுத்த வலி, ஹீட்டு, மென்சரி ப்ராப்ளம். ஆண்களானா சோர்வு, அசாதி, முட்டி வலி. குழந்தைன்னா சளித்துறை, சீர சக்தி, இந்த மாதிரி உண்டு பண்ணும். இது பயந்துடக்கூடாது. அதெல்லாம் இருக்கத்தான் இந்த இந்த பரிகாரத்தை பண்ண சொல்றேன். ஏன்னா நீங்க மொத்தம் அல்ல போறீங்களே, பணம் கொண்டவங்களுக்கு ஒரு பகை வரத்தான் செய்யும். அந்த பகையை மாற்ற தான் இந்த அர்ச்சனை பண்ண சொன்னேன். முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம், வேறு பாதிப்பு வராது. நான் பேசுறது கொஞ்சம் புரியாது எத்தையும் சொல்லியிருக்கீங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே என் பேச்சை மாற்றி சிந்த மாதிரி பேச போகிறேன். இந்த மேடையில் அமைச்சர்கள் மந்திரி பேசுகிறாங்களா, அந்த மாதிரி சிறப்பாக பேசுறதுக்கு வழி வைக்க போகிறேன். அதை கொஞ்சம் ஒத்துழைங்க. கவலைப்படாமல் தைரியமாக இருக்க, நோ டென்ஷன் சொல்ல மாட்டேன், ஹாப்பியாக இருப்பீங்க. நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் சாமி. கிட்டத்தட்ட ஒரு 6 ராசிக்குமே நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கீங்க. நல்லா இருக்குது. நிச்சயமா 7ஆம் துலாம் ராசிக்கு 2025 சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? 7ஆம் ராசி கொண்ட சனி பயிற்சி முக்கியமான கவனங்கள். இவன் ஆம்பளை பதவி ஏறணும். ஆனால் கணவன் மூலம் கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்கு பிரச்சனை மனச்சோர்வு உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள லக்கணம் உண்டாகும். ஏன்னா இதற்கே சொல்றீங்க, மிதனம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 5 ராசிக்காரையும் ஆட்டி படைச்ச கிரகங்கள். இதுக்கு முன்னே ஆட்டி படைச்ச கிரகங்கள். உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி தொல்லைகள் எல்லாமே இது மாற்றத்துக்கு உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த ராசிக்கு உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், வேலை மாற்ற உயர்வுகள், வேலை சப்போர்ட்டுகள், பெருமை நல்லாவே இருக்கும். இந்த வேலை துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னொருத்தன் கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். உங்கள் கோபமே ஒரு சத்துருவாயிரும். கோபத்தை அறவே விட்டுறணும். கோபத்தால் சில பல் ஆக போகிறதா இல்லை. ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மனைவி உண்டு, அடங்காத மனைவி உண்டு. அது ஆட்டிப்படி சக்தி இருக்கு. அதுக்கு பரிகாரம் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கணும். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உயர்வு, மனைச்சேர்க்கம், கலந்துரையில் தீர சிறப்பு, பெற்றோரில் பெருமை, பெற்றோரில் உதவி, பெற்றோரில் பேணி காக்க வாய்ப்பு, சிறப்பு அம்சங்கள் எல்லாமே உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் உழைப்பினை தீர அமைதி உண்டாக, சகோதர வழியில் பெருமை கிடைக்க, சகோதர ஒற்றுமையாக இருக்க எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு முன் சகோதர வழியில் மனச்சந்திரங்கள், மனப்பிரச்சனைகள், வைத்தியர்கள் எல்லாம் வரலாம். துலாம் ராசிக்கு முன் சகோதரர்கள் ஏன்னா சூரியன் ஆதிக்கப்பட்டதால அதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இவர் எந்த கரையும் இந்த துலாம் ராசிக்கு வராது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய குறிப்புகள் நல்ல வேலை வேணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை ஒற்றுமையாக இருக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், பணம் சேரணும், அமைதி உண்டாகணும், கலைஞர்களை தேடணும், சேர்த்து வைக்கணும். நல்ல மதிப்பு வாங்க எண்ணம் கொண்டவங்களுக்கு சில சஞ்சலங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி கூட சக்தி இருக்க வேண்டிய வல்லமை கொண்டவங்களுக்கு பொறுமையை கடைப்பிடிங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், குலதெய்வத்தை ரொம்ப வேண்டிக்கிங்க. உங்களுடைய குலதெய்வம் பிரிஞ்சமான குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. முக்கால்வாசி இந்த ஜாதத்துக்கு முக்கியமானது இரு மனைவி கொண்ட சாமி. இப்போ எல்லாமே இரு மனைவி இருக்காங்க, சிவனுக்கு 2 பண்ணுறாங்க. வள்ளி தீவான முருகனுக்கு அவசியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வள்ளி தீவானுடைய தனிப்பட்ட முருகனுக்கு செய்யக்கூடாது. இந்த பழனி இந்த குன்றத்தூர்ல இருக்காரு வள்ளி தீவானோட தான் இருக்காரு. வள்ளி தீவான உள்ள முருகனுக்கு மட்டும் நீங்கள் அவசியம் பண்ணணும். ஆனால் எப்படின்னா முதல்ல பாலாபிஷேகம் பண்ணலாம், சரி அபிஷேகம் பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு வெண்பொங்கலோ ஒரு சக்கரை போல அன்னதானம் பண்ணுறது ஒரு பெருமையை தந்தது. இல்லை அது இல்லையா,
பச்சரிசி கோயிலுக்கு தானம் பண்ண அதை விட பெரிய பெருமை. பச்சரிசி. பச்சரிசி தானம் பண்ண ரொம்ப பெருமை. துளாராசிகளுக்கு ஹெல்த் பிரச்சனை வராமல் இருக்க, நன்மை கிடைக்க, தலைச்சுட்டல், பித்து பிடிக்கிற மாதிரி மன எண்ணங்கள், குழப்பம், கனவு மனித கருத்து வருபவர்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். இந்த நிவர்த்திக்கு ஒரே பரிகாரம், முருகனுக்கு போய் வள்ளி தேவன் முருகனுக்கு அவசியம் பண்ணுங்க. வெண்பங்களோ அல்லது பச்சரிசி தானம் பண்ணால் அத்தை பிடி நிவர்த்தி ஆகும். வேறு பயத்துக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்க போகிறீங்க, நன்மையாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருங்க, மூக்கு சுவாத்து கொடுங்க, கோவத்துக்கு போகிறீங்க, நல்லதே நடக்கும். நிச்சயமா 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க. துலாம் ராசிக்கு இந்த பரிகாரமும் சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு இருந்தாலும் இதை தாண்டி என்னென்ன சவால்கள் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதில் சுதாரிச்சுப்பாங்க. இந்த விஷயத்துல போக மாட்டாங்க. சம்பந்தி வழியில் பிரச்சனை வரலாம். சம்பந்தி வழியில். ஆமாம். மனவன்முறை பிரச்சனை வரலாம். வேலையில் பிரச்சனை வரலாம். நண்பன் பகை வரலாம். சமூகத்தில் மாதிரி பல பிரச்சனை அதையும் சால்வ் பண்ணாலும் ஜெயிச்சிருங்க. உறவுகளுக்குள்ள பிரச்சனை கவனமா இருக்கணும். ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் வராது. அதான் ஃபால்ட் வர வாய்ப்பு இல்லை. நம்பிக்கை இல்லாம தயார் பண்ணுங்க, நிறைய நடக்கும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது இடம், பல மறைவுகள் ஒளிஞ்சிருக்க இடம். அவங்களுக்கு சனி பயிற்சி எப்படி? விருச்சிக ராசி கொண்டவர்களுக்கு சனி 5 நிற்பதால், சனி 10 குடும்பத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் உண்டாகி மாறும். தனுசை பாக்குறதுனால உங்களுக்கு விரிசல் உண்டாகி மாறும். இது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கலாம். உடல் பிரச்சனை மாறும், சஞ்சங்கள் தீரும், மனோக்கம் வந்து விலகும். ஏன்னா நீ எல்லாம் அவதிப்பட்டு உங்களுக்கு பிச்சை எடுத்து விட்டுருச்சு. இந்த விருச்சிக ராசிக்கு தற்கொலை பண்ணவங்க தான் குத்தம். அத்தனையும் கலந்து வந்தவங்க. கணவன் இருந்தால் டைவர்ஸ் பண்ணணும், பிரிஞ்சு விடணும், விவாகரத்து பண்ணணும், 2வது மேரேஜ் பண்ணணும், பிள்ளை பிரிஞ்சிருக்கணும், கோர்ட்டு கட்சிட்டு போகணும், பங்கப்படணும், அசிங்கப்படணும், உங்கள் என்ன கேவலப்பட எல்லாம் படுத்தி விட்டுருச்சு. இதுக்காக படுத்து உண்மை இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு 5ஆம் போய் சனி நிற்குது, குருவில் நிற்குது, ஆசிங்கப்பட்ட குடும்பமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 கூடிய குரு, அந்த குரு வீட்டில் அதே குரு 5ஆம் சனிக்கு போய் பயப்படும். கெட்டு செய்ய பயப்படும், தீய செய்ய பயப்படும். உதாரணம் எடுத்துங்களேன், ஒரு பெரிய கண்டம் வருது, இந்த குரு ஆகப்பட்டது நிப்பாட்டி நல்லதை கொடுத்துரும். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது, தடுத்து நிப்பாட்டி சுகத்தை கொடுத்துரும். பல பாதுகாப்பு கொண்டு போகக்கூடிய விருச்சிகக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மிக 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 அற்புதத்தை கொடுக்கும். ஏன்னா இனிமேல் ஒரு கஷ்டப்பட ஒன்றுமே இல்லை, நொந்து போயிட்டீங்க. இன்னைக்கு மட்டும் இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சி பொறுமையாக கடைப்பிடிக்கணும். ஆரம்பிச்ச கொஞ்சம் நாளைக்கு இந்த பயிற்சி ஆரம்பிக்கல, இது ஆரம்பிக்கிற வரைக்கும் சஞ்சலப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க, கரும்பில் கருத்து வரும், சண்டை சச்சரவு வரும், அமைதி குறையும், மன இழப்பு ஏற்படும், பொறுமையாக இருக்கணும். ஹார்ட் பிரச்சனை வரலாம், வைத்திய செலவு வரலாம், பேக் பெயின் வரலாம், முட்டி ஆபரேஷன், பல குழப்பம் உண்டாகும். எது பேச்சு 6 வரைக்கும். பேச்சு ஆனப்போ நன்மை கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது 10ஆம் பறவைய குடும்பத்தை பார்த்தாலும் குருகுலத்தோடு பிறந்ததுனால பல பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பு கொண்ட நன்மைக்குரிய நல்ல வார்த்தைகளை பேசி நலமர்களுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னாலும் நல்ல பேர் வாங்க மாட்டேங்கிறீங்க, மனைவி முன்னே எதிர்பார்க்குறீங்க, அதுவும் டக்குன்னு கிடைக்காது உங்களுக்கு. அது தாமதமாக கிடைக்கும். உங்களை பற்றி புரியக்கூடிய வல்லம் உணர்வு கிடைக்கும். ஆகையினால் இந்த பேச்சுக்கு முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னா, நீ முதல் பொறுமையை கடைப்பிடிக்கணும். 2வது என்ன சொல்ல, கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, உண்மையை டக்குன்னு பப்ளிக் பண்ணக்கூடாது. நேசிக்கிற பக்கம் மனைவி மக்கள் நேசிக்கிற பக்கம் வச்சுங்க. ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கணவன் மனைவிக்குள்ள இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சிக்கல், இவ்வளோ தொழில் நஷ்டம், அசிங்க அவமானம், கோர்ட்டு கச்சேரி, நீ என்னென்ன பருவப்பட்டமோ தற்கொலை போகணும் தான் தலை தாண்டி வந்துட்டீங்க. இந்த வாய்ப்பு இது இல்லை. ஒரு நன்மை தர வேண்டிய காலகட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஒரு பேச்சு இருக்குது. இந்த பேச்சு 6 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது மார்ச் மாதம் பேச்சாலும் ஒன்று தான், அடுத்த பேச்சாலும் ஒன்று தான். பேச்சு 6 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திருக்கந்த பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் மாதம் பேச்சாது, அதுவும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்லா இருக்க போகிறீங்க. இன்னொன்று சொல்ல போகிறேன், இந்த பரிகாரத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் தான். உங்களால் முடிஞ்ச செய்யுங்க, நல்லது உங்களுக்கு செய்கிறேன். ஒரு 40 நாளைக்கு சிவன் கோவில் போய் கால் வச்சுட்டு வாங்க. சிவன் தரிசனம் பண்ணுங்க. ஒரே கோவிலாக இருக்கணும், ஒரே சாமியாக இருக்கணும், ஒரே நேரமாக இருக்கணும், மாற்றி போகக்கூடாது. நீங்கள் பெண்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பண்ணவே. பெண்ணாக இருந்தாலும் ஆம்பளை செய்யலாம், ஆம்பளைக்கு ஆம்பளை செய்யலாம், மனைவிக்கு விருத்தி ஆம்பளை செய்யலாம், தப்பு கிடையாது. ஒரு முறை ஒரு குடும்ப தலைவர் வந்து, ஏன்னா பெண்ணு கேட்டால் போக முடியாது, தலைக்கு வந்தா கோயிலுக்கு போக முடியாது, ஆனால் அவங்க பணம் சேர்த்து நீங்கள் போகலாம். 40 நாள் சிவன் கோயிலில் ஒரே தரிசனம், ஒரே சாமி, ஒரே நேரமாக இருக்கணும். இன்றைக்கி நான் மறைக்கு போனேன், நான் திருச்செந்தூர் போனேன், ஒத்து வராது. நான் காலையில் போனேன், நான் ஒரே நேரம் ஒரே நேரம், பகல்னா பகல், நைட்டு. 40 கோயில் சிவன் கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் அந்தஸ்து விருத்தி சூப்பராக இருப்பீங்க.
இந்த 5 வருஷம் 10 வருஷம் பட்ட கதை மாறி போகும். ஆனால் என்ன அடிக்கணும், போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு பேப்பர் எடுத்துங்க, உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு எல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி என் பிள்ளைய திருந்தணும், என் பிள்ளை திருந்தணும், உங்களுக்கு மனக்கு என்ன கும்பி எழுதுதோ எழுதி ஒரு ரூபா காணிக்க வச்சு உண்டியலில் போட்டு எதுவும் சாமிகிட்ட கேட்காதீங்க. போகிறீங்க, சாமி தரிசனம் பண்ணுறீங்க, வந்துடுங்க. காலையில் மட்டும் போங்க, சாயங்காலம் மட்டும் போங்க, மாறி மாறி போகாதீங்க. நீங்கள் போய் வாங்க, உங்களுக்கு பிடிக்க யாராலும் முடியாது. உண்மை. நிச்சயமா ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. நடுவில் அவங்க கேள்வியே கேட்கல, ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கஷ்டமா பேப்பர் எழுதி வச்சு உண்டியல போட்டுருங்க, 100 ரூபாயில போட்டுருங்க. சாமி கேட்கக்கூடாது. சிஎம் கொடுத்தது மாதிரி, பிஎம் கொடுத்தது மாதிரி. அதான் அருமையான பரிகாரமா இருக்கு, யாரும் சொல்லாத பரிகாரமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.